வெல்கம் ஹோம் செல்லம். என்ன மாவு கட்டு போட்டுட்டு இருக்கீங்க? ஆமாப்பா, லைட்டா தான் அடிபட்டிருக்கா. ஆனா 3 நிமிஷத்துல அதை எங்களால விரட்ட முடியல. அந்த மான்ஸ்டரால தான் மாவு கட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். கேமோடைய ஃபைனல் மான்ஸ்டர் மாதிரி. அந்த மான்ஸ்டர் விரட்டுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனா எங்களால முடியல. என்னன்னு தெரியல, எங்களுக்கு ரொம்ப பயமா ஏன்னா இருக்கு. இந்த தடவை அந்த மான்ஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. ஸ்பேஸ் டைமர் அட்ஜஸ்டர் கிட்ட டிரான்ஸ்ஃபார்மருக்கு எவ்வளவு வேணாலும் பவர் இருக்கலாம், ஆனா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த வேற ஃபேமிலி கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதா? இங்க பாரு நோஹரா, எத்தனை மான்ஸ்டரை டிஃபெக்ட் பண்ணிருக்க. நீயே தோல்வியை ஒத்துக்கிட்டனா அப்புறம் யாரு இந்த உலகத்தை காப்பாத்துவாங்க? நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? உன்னால மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாத்த முடியும். டோக்கியோ டவரின் மேல் சூழ்ந்துள்ள கருமேகங்கள் நேரம் ஆக ஆக அதிகரித்துக் கொண்டே போகிறது. மேலும் இருள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. அது என்னவென்று தெரிந்து கொள்ள இன்னும் முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. ஹரி, அப்படி அடுத்த மான்ஸ்டர் வந்தா அது 3 நிமிஷத்துல தோக்கடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். நம்மளால அது ஜெயிக்க முடியும்னு எனக்கு தோணல. ஆனா அந்த மான்ஸ்டர் எப்ப வேணாலும் இங்க வந்துரும். இவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? நீங்க கவலைப்படாதீங்க. எங்கள் ரிப்போர்ட்டர் டோக்கியோ டவர் அருகே சென்றுள்ளனர். டோக்கியோ டவர்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. கரு மேகங்களுக்கு பக்கத்துல ஏதோ ஒண்ணு குக்குன் மாதிரி பொருள் தெரியுது. ஆனா அது என்ன? பிளாக் கிளவுட், அதாவது கருமேகங்கள் அதிகமாகிட்டு இருக்கு. இது எப்படி இந்த ஜப்பான இல்ல உலகத்தையே டெஸ்ட்ராய் பண்ண போகுதா? நீங்க எல்லாரும் எங்க கூட இணைந்திருங்க. தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருங்க எங்க சேனல. இப்போ என்ன நடக்கும்? இது என்ன டாய்? ஆக்ஷன் கோமன். அப்போ இது? குவாண்டம் ரோபோட். இவங்க 2 பேரும் என் ஃபேவரட் ஹீரோஸ். அப்போ இது யாரு? இவர்தான் இவங்க எல்லாம்